ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். 40-50 வருஷ சாம்ராஜ்யத்தை 30 நாள்ல அழிச்சு காமிச்சிருக்கோம். 23% கமிஷனும் 24% கமிஷன் தனியா வாங்கி வச்சுட்டு தான் அடுத்த வேலையே நகரும். இன்னைக்கு ஜீரோ கரப்ஷன் மாடல் கொண்டு வந்தவங்க நாம. அவங்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறாங்களா? இன்னொன்று சொல்லிக்கிறேன், அவங்க இருந்த காலகட்டத்தில் 25 கம்பெனி போச்சு. 5 வருஷத்தில் 25 கம்பெனி போச்சு. ஏன் தெரியுமா? ஆக்டிங் ஒரு அமைச்சர் இருந்தார். தொழில்துறை அமைச்சருக்கு ஒரு ஆக்டிங் அமைச்சர் இருந்தார். அவர் யாரும் இல்லை, அந்த அமைச்சரோட தம்பி தான். அந்த தம்பி என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒவ்வொரு டெண்டருக்கும் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு இது கொடுங்க அது கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். அதனால 25 கம்பெனி போச்சு. டேட்டாவோட பேசினாங்கல்ல, நானும் டேட்டாவோட பேசுகிறேன். 25 கம்பெனி போச்சு. எத்தனை 2 லட்சம் ஜாப் போச்சு. நம்ம தமிழ்நாட்டு மக்களோட 2 லட்சம் ஜாப் போச்சு. எத்தனை கோடி இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுமா? எவ்வளோ போச்சு தெரியுமா? 3.3 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க கேட்ட அந்த கரப்ஷன்னால, அவங்க கேட்ட அந்த காசுனால எப்போ தமிழ்நாடு வேணாலும் ஓடி போனாங்க. அப்போ இந்த 25 கம்பெனிக்கு பதில் சொல்லுங்க. இத்தனை இளைஞர்களுக்கு வேலை போயிருக்கு. 2 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை போயிருக்கு. அதுக்கு பதில் சொல்லுங்க. 30 நாள்ல வந்த என்னைய கேள்வி கேட்குறீங்களே, இதுக்கு யார் பதில் சொல்லுவா? நான் சொல்றேன், ரீல்ஸ் மூலமா நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ ஒன்று போட்டேன். அதுக்கு பயங்கரமா கலாய்ச்சி தள்ளினாங்க. நீங்க மக்களோட வரி பணத்துல சொகுசா இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி தரேன்னு குடும்பமா பயணம் செஞ்சீங்களே, அப்போ உங்களுக்கு தெரியலையா? விமர்சனத்தை விட்டுட்டு, ஏதாவது உருவகேலியை விட்டுட்டு, பாலிசி மாதிரி உட்காந்து எங்கிட்ட பேச உட்காருங்க. நான் உங்களுக்கு சவால் விடுறேன், என் பக்கத்தில் வந்து உட்காருங்க. பாலிசி ரிலேட்டடாக நம்ம பேச முடியுமா? இன்னைக்கு பெண்கள் முன்னேற்றம்னு பல ஆட்சியிலிருந்து பல கட்சிகள் மற்றும் பலர் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க பெண்கள் முன்னேற்றம்னு. 70 வருஷமா பெண்கள் முன்னேற்றம்னு ஏமாத்த மட்டும்தான் செஞ்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் அமர வச்சாங்க? இன்னைக்கு அண்ணன் 4 பெண் அமைச்சர்கள் அமர வச்சிருக்காரு. சுதந்திரத்துக்கு அப்புறம் அசம்பிளியில செக்ரட்டரி பெண். இன்னைக்கு இருக்க அசம்பிளியில இருக்க செக்ரட்டரி ஒரு பெண். சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு பெண் வந்து அமர்ந்திருக்காங்க. இந்த பெண்கள் முன்னேற்றம் அவங்க சும்மா வெட்டு பேச்சுக்கும் வெட்டி வாய்க்கும் மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம ஆட்சியில மட்டும்தான் அதை செஞ்சு காமிச்சிருக்கோம். அவங்க ஆட்சியில் ஒரு கவுன்சிலரோ சேர்மனோ பெண்ணுக்குன்னு ஒரு இது ஒதுக்குவாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் எடுப்பாங்க.